ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சும்மா தோணுச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சாரி, போன வாரம் என்னால் வீடியோ கரெக்டாக போட முடியல. இதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்குள்ளே லைட்டாக ஒரு பயம், ஒழுங்காக நல்லா பண்ண மாட்டேனோ, ஒழுங்காக இது கரெக்டாக போக மாட்டேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா தாட்ஸ் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இட்ஸ் ஃபைன், இட்ஸ் நார்மல். நம்ம எப்போயுமே இது ஒன்று பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எல்லாம் தோண தான் செய்யும். பட் ஆனால் அதை கண்டுக்காமல் அடுத்தடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று தோணிட்டு அந்த தைரியத்தோடு அப்படியே வந்துட்டேன். ஸோ இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறேன்னா சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்தது வந்து பிஜி வந்து நான் ஹெச்ஆர் தான் படித்தேன், எம்எஸ்டபிள்யூ, ஓகேவா. ஸோ ஹெச்ஆர் படிக்கும் போது எனக்கு வந்து எக்ஸலுன்றது ஒரு கம்பல்சரியான ஒன்று நான் கற்றுக்கணும், ஓகேவா. பிகாஸ் ஏன்னா ஹெச்ஆர் வந்து பேரோல் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸல் ஷீட்லாம் வந்து மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும், எக்ஸல் ஃபார்முலாஸ் கற்றுக்கணும். ஸோ எனக்கு வந்து பயம், எனக்கு மேக்ஸ்னாலே பயம். நான் சின்ன வயசுலேருந்து மேக்ஸ்னாலே தெரிச்சு ஓடுவேன். பாஸ் மார்க் எடுத்தால் போதுன்ற அளவுக்கு மட்டும் கரெக்டாக இந்த கிராஃப் இந்த ஜாமெண்ட்ரி மட்டும் நான் கற்று வச்சுட்டு வந்த ஆள், ஓகேவா. ஸோ எனக்கு திரும்பியும் வந்து எக்ஸலில் வந்து கரெக்டாக ஃபார்முலாஸ் படிக்கணும், அது படிக்கணும்னு எனக்கு பயமாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு சும்மா கிளாஸ் அப் பண்ணுறது சரி சொல்லி மண்டே ஆடிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு பர்சனலாக அதுக்கப்புறம் வந்து லா சைடு வந்து இண்டஸ்ட்ரியல் லா அதெல்லாம் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேனே. சரி இதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் போனேன். அதுக்கப்புறம் அங்கேயும் சிலது அது தக்காப்புக்கான ஆடி அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஆப்லாம் வச்சு கொண்டு வந்து ஸோ அந்த மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணேன் நான். சரியா போய் அது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து வேறு கம்பெனி போயிட்டேன். அங்கே எனக்கு பேரோல் இல்லை, வேறு டிபார்ட்மெண்ட்டு. ரொம்ப சந்தோஷம், எக்ஸலே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தேன், ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சொல்லுவாங்கல்ல, நமக்கு எது வேணான்னு நம்ம ஒதுக்குறோமோ அதுதான் நம்மளை தேடி வந்து படிக்கணும். அதுதான் எனக்கு கிடச்சிது. ஸோ அடுத்து வேறு டிபார்ட்மெண்ட் மாறும்போது எனக்கு வந்து சொல்லிட்டாங்க எக்ஸல் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சரி கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டி கொடுப்பாங்களே இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து 5 நிமிஷத்தில் 3 ஷீட்டில் இருக்கிறத மாற்றி வீலுக்கப் அது இது இந்த இது போடுங்க, டேட்டாவை காலம் அதை கொண்டு வாங்க, இந்த காலம் இங்கே கொண்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டையும் முடிச்சிட்டார், ஓகேவா. எனக்கு வந்து ஃப்ரைடே ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்ணணும். ஸோ அதை முடிச்சிட்டார். நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரை சொல்லி கொடுத்தோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி படப்படன்னு ஆகி நான் அழுக ஆரம்பிச்சு. எங்கள் அண்ணன்ட்ட போய் என்னால் முடியல, எனக்கு வந்து தெரியவே இல்லை, எனக்கு எக்ஸலே தெரில, நான் பேசாமல் வேலையை விட்டுற போகிறேன், எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு எக்ஸலே ஒன்றுமே தெரியல, என்ன பண்ண போகிறேன் நான் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட செம்ம புலம்பல. எங்கள் அண்ணா சொன்னாங்க கவலைப்படாத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனை விடலைன்னு வச்சுக்கோங்க, விடாமல் ஐயோ என்னை இப்படி பண்ணுறாங்க, எனக்கு எக்ஸலே வராது, இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரியாக ஒரு டு தி கோர் எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு, ஓகேவா. கற்றுக்கணும் இதெல்லாம் நான் அப்போ யோசிக்கலை. ஆனால் எனக்கு வராதே என்னை கற்றுக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சொல்லிக் கொடுத்த அவரே வந்து எனக்கு வந்து அவர் பேர் பரத், ஓகேவா. அவர் வந்து எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் கற்றுப்பீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய மேனேஜருமே கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் மேனேஜர் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், எனக்கு எக்ஸலே வராது, எனக்கு வந்து தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது ஒன்றும். அவங்க சொன்னாங்க இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இருக்கா, நீ நான் அழகாக கற்றுப்பேன், உனக்கு தெரியாதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டேனாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னா. நான் யோசித்தேன், இவங்க எல்லாருமே நல்லா தான் சொல்கிறப்ப நல்லா ஆனால் நான் அதை பண்ணணும்ல, அது பண்ணுறப்ப தானே நமக்கு ஆப்பே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு அடுத்த வாரம் அப்படியே அந்த ஃப்ரைடே வந்து என்னை பண்ண விட்டாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ரிப்போர்ட் பண்ணவே எனக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு அந்த ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவர் 1 மணி நேரத்தை விட கம்மியாக பண்ணார் அந்த ரிப்போர்ட்டை. நான் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு தாண்டி அது போயிட்டே இருந்துச்சு. அரை நாள் காலி ஆயிடுச்சு எனக்கு அதுலேயே. ஸோ அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு நான் போய் அவரை போய் பதட்டத்துட்டே சரி நீங்கள் போய் பாருங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் சூப்பருங்க கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கரெக்டாக பண்ணுறதுக்கு எனக்கு 4-5 மணி நேரம் ஆச்சுங்க. அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 4-5 மணி நேரம் ஆகும், அடுத்து போக பாருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து என் மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்கன்னா லைட்டாக வேறு ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இதை பாரு அதை பாருலாம் கொடுக்க ஆரம்பிச்சும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன இதெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த ரிப்போர்ட்டுக்கு அது மட்டும் தானே தெரியும், கரெக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் போக எனக்கு அது பழக ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்பில் பார்த்து ஒவ்வொருதும் இது எப்படி பண்ணணும், அதை எப்படி எடுக்கணும், ஃபார்மேட் எப்படி பண்ணணும்னு கொஞ்சமாக தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக எனக்கு லேட் ஆச்சு. என்னால் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த இது என்னால் பண்ண முடியல. பட் நான் அதை கற்றுக்கிட்டேன், தெரியுமா. நான் கற்றுக்கிட்டேன். எக்ஸலண்ட் எனக்கு தெரியும்,
அவ்வளோ தெரியாட்டியும் கொஞ்சம் தெரியும், ஓகேவா? ஸோ நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டக்கப்புறம் ஐ ஹேட் அ பிட் ஸ்மைல் ஆன் மீ. நல்லா சிரிச்சு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் இன்னொரு ஆளுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. எக்ஸல்னு யாராச்சும் நீ கேட்டாலே இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது சொல்லுங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சம்மந்த. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று, கார் ஓட்ட இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? முன்னாடி எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அண்ணா அப்பா எல்லாருமே ஓட்டுவாங்க. அவங்க ஓட்டுறது பக்கத்தில், எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டினாலும் பக்கத்தில் இந்த பேசஞ்சர் சீட் இருக்கும் தெரியுமா, அங்கே மட்டும்தான் நான் உட்காரேன். ஸோ சூப்பர் பேசஞ்சர் நான். ஸோ அதனால் அது மட்டும் உட்காந்து இந்த டிஜேலாம் ஐ எம் குட் அட் இட். ஸோ அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ பழகு, வண்டியெல்லாம் ஈஸியாக ஓட்டினேன்ல, காரும் ஓட்டு அப்படின்னாங்க. என் ஏரியா பசங்களுமே வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஓட்டுங்கக்கா அப்படின்னாங்க. பட் எனக்கு தான் உள்ள அந்த பயம், நமக்கு தானே தெரியும் என்னன்னு. ஸோ அது வேறு பெரிய வண்டி, சின்ன வண்டினா கூட இப்படி போயிடலாம். அது கொஞ்சம் பெரிய வண்டி, நம்ம பாட்டுக்கு இப்படிலாம் பார்க்காம போனோன்னா எங்கிட்டாச்சும் இடிச்சோம்னா பயம். ஸோ அதனால் ரொம்ப பயந்தேன். டிரைவிங் கிளாஸ்லாம் போனேன். டிரைவிங் கிளாஸில் வந்து எனக்கு வந்து என்னாச்சுன்னா, இப்போது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பிரேக்கு கிளச்லாம் இருக்கும், நம்மக்கிட்டே ஒரு பிரேக்கு கிளச் இருக்கும், ஓகேவா? நம்ம தப்பாக ஓட்டினாலும் அவங்க சரி பண்ணிடுவாங்க, நமக்கு அந்த தைரியம் இருக்கும். அதனால் நம்ம எப்படி ஓட்டினாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு தனம். சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஓட்டிட்டேன். அதெல்லாம் இப்போது எங்கள் வீட்டில் நினைவாக கார் எடுக்க சொல்லும் போது செம்ம பயந்தேன். எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அப்படியே வேர்த்து அப்படியே ஊற்றுது அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோ பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சோன்னு கற்றுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்க வேண்டும். நார்மலாக ஓட்ட இன்னும் நான் கற்றுக்கல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனே இருந்துட்டு இருந்தா அது கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ வந்து ஹெசிடேட் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுப்பீங்க. அது மேபி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பயமாக இருக்கும், நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும். எல்லா விஷயமும் அப்படி தான். ஒரு ஸ்கில் கற்றுக்குறோன்றத எதுனாலும் சரி, என்ன விஷயம்னாலும் எடுத்துக்கோங்களேன். ஒரு விஷயம் ஒன்று புதுசாக நம்ம செய்ய போனோம்னா அந்த பயம் இருக்கும். நம்ம அதை ஒழுங்காக பண்ணிடுவோமா, அது நமக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் நமக்கெல்லாம் அவ்வளோ மண்டையில் மசாலா இருக்கான்ற அளவுக்கு நமக்கு தோணும். அது தோன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காண்டி அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணாமல், அது நம்ம எவ்வளோ ஒதுக்குறோமோ அது நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா என் லைஃப்பில் நான் அப்படி தான் பண்ணேன். அப்படி தான் அந்த எக்ஸல் நிறைய விஷயத்த அப்படி தான் ஒதுக்கிட்டே, வேணாம் இது வேண்டாம், நம்ம வாழ்க்கைக்கே தேவையில்லை அப்படின்னு ஒதுக்குன எல்லாமே என்கிட்ட நீ கற்றுக்கிட்டு தான் அவன் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வந்தபோது அது பயம்தான். நான் கற்றுக்கிட்டனால அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கும் தெரியுது, நம்மளும் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க, போய் கற்றுக்கோங்க. கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் போய் கற்றுக்கோங்க. ஜாலியாக கற்றுக்கிட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் காலரை கொஞ்சம் நீங்களே உங்களுக்குள்ளே உங்கள் காலரை நீங்கள் ஏற்றி விட்டுட்டு நான் மாசுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு அது நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் புதுசாக இது மாதிரி கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலையும் சும்மா தோணுச்சுன்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் பிங்க் பண்ணலாம், இல்லை எங்கேயுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பிங்க் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஓகே, அடுத்த வாரம் வேறு கதையோட ஏதாச்சும் நான் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த கதையோடு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அண்டில் தென் டாட்டா, அடுத்த வாரம் பார்க்கலாம். மறந்துடாதீங்க, சும்மா தோணுச்சா ஃபாலோ பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.